يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. எப்படி நற்செயல்களை செய்து இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று காட்டியிருக்கிறார்களோ அதே அடிப்படையில் தான் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தில் இல்லாலமீன், நபியே அகிலங்களுக்கெல்லாம் உங்களை ஒரு அருட்கொடையாக அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உயர்ந்த பண்புகளையும் பண்பாடுகளையும் கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி மென்மையாக நடந்து கொண்டார்கள், எப்படி மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு வழிகாட்டினார்கள் என்பதைத்தான் இந்த தலைப்பில் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய மென்மையான வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பில் இந்த ஜும்மா உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் ஹலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாகவே நீர் மென்மையாக நடந்து கொள்கிறீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாகவே நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். சொல்லில் கடுகடுப்பானவராகவும் கடின சித்தமுடையவராகவும் நபியை நீர் இருந்திருப்பீரானால் உம்முடைய சமூகத்தார் உம்மை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள், உம்மை விட்டும் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்றாங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பான குணமாக இருந்தது. மென்மையான குணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாகவே இருந்தார்கள். அந்த குணத்தோடு சேர்த்து அல்லாஹ் அவர்கள் தூதராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அப்ப மென்மையான குணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இயல்பாகவே இருந்தது. அந்த இயல்பான குணத்தை இன்னும் அழகாக்கி கொடுத்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப எப்படியெல்லாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மென்மையானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மென்மையானவன், அனைத்து விஷயத்திலும் மென்மையையே அல்லாஹ் நேசிக்கின்றான். கடின தன்மைக்கும் வேற எந்த பண்புக்கும் அளிக்காத நற்கூலியை மென்மையான தன்மை உடையவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான கூலியை வழங்குகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறாங்க, தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி பள்ளிக்குள் வந்து விட்டார். பள்ளிக்குள்ள வந்தவர் அங்கே சிறுநீர் கழிக்கிறார். எந்த சபையில நபிசாசம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த பள்ளிவாசல் உட்கார்ந்து மக்களுக்கு அறிவுரை கொண்டு கொடுக்கிறார்களோ அந்த இடத்துக்கு அருகிலேயே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார். மக்கள் எல்லாம் ஆவேசப்படுகிறார்கள், இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முற்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விடுங்க, அவரை விட்டு விடுங்கள், அவர் முதலில் சிறுநீர் கழிக்கட்டும், அவருடைய தேவையை அவர் பூர்த்தி செய்யட்டும், விட்டு விடுங்கள். அல்லாஹ் அக்பர். அவர் சிறுநீர் கழித்து முடிந்த பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, அழைத்து அருகில் அமர வைத்து சொல்லுகிறார்கள், இது பள்ளிவாசல், இது தூய்மையான இடம், அல்லாஹ்வை வணங்குவதற்கும் அவரை போற்றி புகழ்வதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் தூய்மையான இடம் இது. இந்த இடத்தில் இப்படி அசுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வர சொன்னாங்க. பிறகு தன்னுடைய கரத்தால் அவர் அசுத்தம் செய்த இடத்தை தன்னுடைய கரத்தால் கழுவி விட்டார்கள். கோபம் வரக்கூடிய இடத்தில், பெரிய பிரச்சனை உருவாகக்கூடிய இடத்தில் அதை எப்படி மென்மையாக கையாண்டார்கள் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான முன்மாதிரி, அழகான வழிகாட்டுதல். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டினார்கள். மக்களை பார்த்து கூறினார்கள், நற்செய்தி சொல்லுங்கள், மக்களை வெறுப்படைய செய்து விடாதீர்கள், எளிதாக நடந்து கொள்ளுங்கள், சிரமப்படுத்தி விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாரையும் சிரமப்படுத்தி விட வேண்டாம், மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்படைய செய்து விடாதீர்கள். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டினார். நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட நற்பண்புகள் நம்மிடம் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் சென்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அணிந்திருந்த மேல் துண்டை பிடித்து இழுத்தார். எந்த அளவுக்கு என்றால் அவர் இழுத்த வேகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் அது தடமாக பதிந்து விட்டது. அதை நான் பார்த்தேன். அவர் இழுத்த வேகத்தில் அந்த துண்டை பிடிச்சு இழுத்தாரு. இழுத்த வேகத்தில் ஏற்பட்ட அந்த தடம் நபிசாசம் கிழக்கில் இருப்பதை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு சிவந்து விட்டது. அப்போது அவர் கூறுகிறார், என்ன சொல்லுகிறார்? அல்லாஹ் உமக்கு வழங்கிய பொருட்கள் இருந்து எனக்கு தரும்படியாக நீர் கட்டளையிடுவீராக என்று அதிகாரத்தோடு கேட்கிறார் அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து திரும்பி பார்த்து புன்னகையோடு சிரித்த முகத்தோடு இவர் கேட்டதை எடுத்துக் கொடுங்கள், பைத்துல் மால்ல இருந்து இவருக்கு உதவி செய்யுங்க. யாராவது உதவி கேட்டு வர்றவங்க நம்மள்ட்ட இவ்வளவு அதிகாரத்தோடு சட்டையை பிடிச்சு குலுக்கிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட பொருள் எனக்கு கொடு அப்படின்னு கேட்ட நம்ம கொடுப்போமா? நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம்? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் நடந்தார்கள். எப்படி நடந்தார்கள்? மென்மையாக நடந்து கொண்டார்கள். ஒரு மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதம் தெரியாமல் கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் பாருங்க. களத்துல போட்டிருக்க துண்டை பிடிச்சு இழுத்து கேட்கிறாரு, உமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து எனக்கு கொடும் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சம்பவத்தையே மறந்துவிட்டு சிரித்த முகத்தோடு இவருக்கு எடுத்துக் கொடுங்கள் என்று சொல்றாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த உயர்ந்த பண்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மென்மையை யார் இழந்து விட்டாரோ அவர் எல்லா நன்மையும் இழந்து விட்டார். மென்மையான போக்கு இருக்குது, எளிமையான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்குது, அந்த தன்மை எவர் இழந்து விட்டாரோ அவர் நன்மை அனைத்தையும் இழந்து விட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போ மென்மை என்ற ஒரு பண்பு இருக்குது, அது அல்லாஹ்வுடைய பண்பு. அந்த அல்லாஹ்வுடைய பண்பை அல்லாஹ் அடியார்களிடம் எதிர்பார்க்கிறான். நம்மிடம் அது வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரிடம் எப்படி வெளிப்படுதோ அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து ஒரு மனிதர் யூதர் ஒரு கூட்டத்தார் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாங்க, உமக்கு மரணம் உண்டாகட்டும் சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் உள்ளே கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப கடுமையாக பேசுறாங்க. அந்த யூதர்களை கடுமையாக பேசுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கடுமையாக பேசிய வார்த்தைகளை கேட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே மென்மையாக நடந்து கொள். அல்லாஹ் ஒரு குடும்பத்துக்கு நன்மையை நாடினால் அவர்களுக்கு மென்மையின்பால் வழிகாட்டுகிறான். ஆகவே மென்மையாக நடந்து கொள் என்று எச்சரிக்கிறாங்க. தன்னுடைய மனைவியாகவே இருந்தாலும் கூட கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை உடனடியாக கண்டிக்கிறார்கள். இப்படி நடந்து கொள்ளாதே, இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் அந்த யூதர்கள் கேட்ட அந்த வார்த்தை சரியான வார்த்தை அல்ல. அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டாங்க, உனக்கு உண்டாக மரணம் எல்லாத்துக்கும் உண்டாகக்கூடியதான். ஆனா அவங்க சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் உமக்கு மரணம் உண்டாகட்டும். அலைக்க சொல்லிட்டாங்க. ஆனால் உள்ளே இருந்த ஆயிஷா கடுமையான வார்த்தைகள் சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க? நீங்கள் பன்றிகளாகவும் குரல்களாக மாற்றப்பட்ட கூட்டத்தால் தானே அப்படின்னாங்க. உங்கள்கிட்ட இலிசைகள், இந்த இலிசை போகாது, நீங்க இப்படித்தானே இருப்பீங்க அப்படின்னு கடுமையா பேசுறாங்க. இதை பொறுத்து கொள்ளாத நிமிஷம் சொன்னா கண்டிக்கிறாங்க, இப்படி பேசாத அப்படிங்கிறாங்க. மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நான் பதில் அளிச்சிட்டேன் அப்படின்னா, அப்ப ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முஸ்லிமான ஆணும் பெண்ணும் எப்போதும் இந்த மென்மை தன்மையை விட்டுவிடக் கூடாது. இந்த மென்மை தன்மை எல்லோரும் நம் முஸ்லிமாக இருக்கக்கூடிய, மூமினாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரிடம் நாம் அடையாளமாக நாம் வாழ்க்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது. பள்ளிவாசல் தொழுகை நடந்து கொண்டிருக்கு. பள்ளிவாசல் தொழுகை நடந்து கொண்டிருக்கு. அப்போது ஒரு நபி தோழர் வருகிறார். முஆவியா பின் அப்துல் ஹக்கம் என்கிறது அவர் பேர். அவர் பள்ளிவாசல்ல வந்து தொழுகை நடந்து கொண்டிருக்கு, ஊடால வந்து கலந்து கொண்டார். தொழுகை நடந்து கொண்டிருக்குது. அப்போது ஒருவர் தும்மல் இடுகிறார். அருகில் நின்ற இவர் என்கிறார், அல்லாஹ்வுக்கு அருள் புரிவானாக அப்படிங்கிறார். தொழுகை நடந்து கொண்டிருக்குது. ரசூலுல்லாஹ் தொழுகை வச்சிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா மக்களும் அவரை திரும்பி பாக்குறாங்க. எல்லாம் சொன்னாரு, அவரை திரும்பி பாக்குறாங்க. இப்படி திரும்பி பார்த்த உடனே முறைக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து முறைக்கிறாங்க. முறைச்ச உடனே, ஆனா நாசமே உங்களுக்கு என்ன ஆச்சு, என்னையா முறைக்கிறீங்க அப்படிங்கிற, என்னையா முறைக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லாம் சொன்னது தப்பா, என்னையா முறைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு அனைவரும் தொடையில தட்டுறாங்க. தொடையில தட்டுறத பார்த்துட்டு அவர் நினைத்துக் கொள்கிறார்,
என்னை அமைதியடைய சொல்றாங்க போல இருக்கு, அமைதியாக இருக்க சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு அமைதியாக இருந்துக்கிறார். தொழுக முடியுது. தொழுக முடிஞ்ச உடனே அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு பாருங்க, என் தந்தையும் தாயும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அர்ப்பணமாகட்டும், என் தந்தையும் தாயும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அர்ப்பணமாகட்டும். இதற்கு முன்போ இதற்கு பின்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த பயிற்சியாளரை நான் கண்டதில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் என்னை அடிக்கவில்லை, என்னை திட்டவில்லை, என்னை நிந்திக்கவில்லை. நான் செய்த காரியத்துக்காக என்னை திட்டவில்லை, அடிக்கவில்லை, நிந்திக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அறிவுரை கூறினார்கள். தொழுகையில் அல்லாஹ்வை துதிப்பதும் பெருமைப்படுத்துவதும் குர்ஆன் ஓதுவதும் தான் செய்யப்பட வேண்டும். ஒருவருக்கு ஒரு பேசுவது கூடாது என்று மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தர் தவறுதலா செல்ல ஆஃப் பண்ண மறந்துட்டாரு. தொழுகை நிற்கும் போது செல்ல அடிச்சிருச்சு. ஆனா தொழுக முடிஞ்சவன எல்லாரும் சேர்ந்து அவங்க திட்டுவாங்க. ஒரு அறிவு இல்லையா, பள்ளிவாசல்ல வந்து இப்படி செய்யலாமா, குழந்தைய கூட்டு வந்திருப்பாங்க. சில சமயங்கள் அந்த குழந்தை தவறுதலா அந்த நீங்க ஓடிடும். உங்களுக்கு அறிவு இருக்கிறா, பிள்ளைய கொடுத்து இப்படி பேச விடுறதா வைக்கலாம் அப்படின்னு ஆச்சு, அப்படியே கத்துவாங்க. அப்போ எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பாடுகளை நாம் இழந்துவிடக் கூடாது. எந்த இடத்திலும் அந்த மென்மை தன்மையை நாம் இழந்துவிடக் கூடாது. அந்த மென்மையான போக்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு வழிகாட்டுதல் ஏற்படுத்துறாங்க. பள்ளிவாசல் அவருக்கு தெரியாது, அந்த சட்டம் தெரியாது. தொழுகையில பேசக்கூடாதுங்கிற சட்டம் தெரியாது அவருக்கு. தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா, அது தொழுகையில இருக்கும்போது ஒரு தும்மல் விட்டு அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்லக்கூடாது. இது மார்க்க சட்டத்தின்படி. மற்ற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். ஆனா தொழுகை நிற்கும் போது நமக்கு தும்மல் ஏற்பட்டா அதை அடக்க வேண்டும், அல்லது மௌனமாக அந்த தும்மலை விட்டுட்டு பேசாம இருந்துக்கணுமே தவிர அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடாது. இது தொழுகையில உள்ள விஷயம். அது அவருக்கு தெரியல. அப்போ அந்த மென்மையான வழிகாட்டுதல் எப்படிப்பட்ட வழிகாட்டுதலாக இருந்ததோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடியதாக வேண்டும். அதை நாம் எப்போதும் இழந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பை பற்றி, அவருடைய உயர்ந்த குணத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக உங்களிடம் ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். நீங்கள் துன்பத்துக்கு உள்ளாவது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கும், அன்றியும் உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையாளர்கள் மீது மிக்க கருணையாளராகவும் கிருபை உடையவராகவும் இந்த நபி இருக்கிறார் என்று இந்த நபியை பற்றி அல்லாஹ் பாராட்டி பேசுகிறார். அப்ப அதுக்கு ஏற்றால் போலதான் அவருடைய குணமும் நற்பண்புகளும் இருந்தது. அனஸ் அறிவிக்கிறாங்க, 10 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சேவை செய்திருக்கிறேன், அவர்களுக்கு பணியாளராக வேலை செய்திருக்கிறேன். ஒரு நாள் கூட ஏன் இப்படி செய்தாய், ஏன் இதை செய்யவில்லை என்று கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் பேசியதே கிடையாது. கடுமையாக பேசியதே கிடையாது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டுதலாக இருக்கிறது. சிறியவர்கள் மீது கருணையாக நடந்து கொள்வது, அன்போடு நடந்து கொள்வது, அவர்கள் விளையாட்டாக செய்யக்கூடிய தவறுகளை அப்படி விட்டு விடுவது, இப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தை கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த பண்பை நாமும் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல மற்றவர்கள் கடுமையாக நடந்து கொண்டால் அதை கண்டிக்கக்கூடியவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மென்மை போக யாராவது விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்களை கண்டிக்கக்கூடியவராக இருந்தாங்க. பாருங்க, அபூபக்கர் அவர்களுக்கும் உமர் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை, சண்டை நடந்திருக்குது. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வாக்குவாதம் முத்தி இருக்குது. அதுல வாக்குவாதம் முத்தி ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டு கடைசியாக மன்னிப்பு கூட கேட்க போயிட்டார் அபூபக்கர் ரலியல்லாஹு. ஆனா மன்னிப்பை ஏத்துக்கல உமர் ரலியல்லாஹு. வேக வேகமாக நபிசாசம் வர்றாங்க. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. அபூதர் இதை அறிவிக்கிறாங்க. நபிசாசம் சொன்னாங்க, உங்கள் தோழர் வழக்காட வந்து விட்டார் என்று சொன்னாங்க. அவர் கையிலேயே கச்சை கட்டி தூக்கிட்டு ஓடி வேகமா நபிசாசம் பார்க்க வர்றாரு. அப்ப சொல்றாங்க நபிசாசம், உங்கள் தோழர் வழக்காட வந்து விட்டார். அப்போ நபிசாசம் வந்து அபூபக்கர் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு, நபிக்கு சலாம் சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கும் உமருக்கும் இடையே ஒரு சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. நான் அவரிடம் கோபமாக நடந்து கொண்டேன். பிறகு அவரிடம் மன்னிப்பு கேட்டேன், மறுத்து விட்டார் என்று சொல்றாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுட்டு அல்லாஹ் உம்மை மன்னிப்பானாக என்று 3 முறை கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? 3 முறை அல்லாஹ் உம்மை மன்னிப்பானாக என்று சொல்றாங்க. பிறகு அந்த சபையை விட்டு மீண்டும் உமருடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு போனா தப்புன்னு கதவை சாத்திடுறாங்க. மீண்டும் அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. பின்னாடி உமரும் வருகிறார். உமரும் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்த உடனே அப்போ உமரை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தால் கடுமையாக முகம் மாறியது. இதை பார்த்த உடனே அபூபக்கர் மண்டியிட்டு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தான் முதலில் வாக்குவாதத்தை துவங்கினேன். அதனால் என் மீதுதான் கடுமையான குற்றம் இருக்கிறது. அதனால உமரை குற்றம் எடுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி உமருக்காக அபூபக்கர் சொல்றாங்க, வந்து கட்டிக்கிட்டு சொல்றாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எழுந்துச்சுன்னு சொல்றாங்க. எல்லா மக்களுக்கும் மத்தியில சொல்றாங்க, மக்களே, அல்லாஹ் என்னை உங்களிடம் தூதராக அனுப்பினான். நீங்கள் என்னை பொய்ப்பித்தீர்கள். அபூபக்கரோ நீங்கள் உண்மை சொல்கிறீர்கள் என்று என்னை ஏற்றுக்கொண்டார். மேலும் இறை மார்க்கத்துக்காக தன்னையும் தன்னுடைய செல்வத்தையும் எனக்காக அர்ப்பணித்து என்னோடு பரிவோடு நடந்து கொண்டார். அத்தகைய என் தோழரை எனக்காக நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்றாங்க. எப்படி கேட்டாங்க? அத்தகைய என் தோழரை எனக்காக நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பு பாருங்க. உமரையும் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறாங்க, அபூபக்கரையும் நேசிக்கிறாங்க, எல்லாரையும் அரவணைக்கணும். அந்த இடத்துல கடுமையாக அபூபக்கருக்காக கடுமையாக பேச வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழருக்காக எனக்காக நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் நாம் ஒருவரை ஒரு அரவணைத்து ஒருவரை ஒரு நெருக்கமாக்கி எப்போது இணக்கமாக இருப்பதற்கு உண்டான ஒரு அழகான மென்மையான வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு போதும் அபூபக்கர் மனவேதனை அடையக்கூடிய அளவுக்கு உமர் நடந்து கொண்டதே இல்லை என்று சம்பவத்தை சொல்லக்கூடிய நபித்தோழர் அபூதர் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்பட்டு போச்சு. அப்போ நாம் எப்போதுமே மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த மென்மை போக்கை விட்டுவிடக் கூடாது. அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, தொழுகையில் இருந்தாலும் சரி, தொழுகையில் இருந்தாலும் கூட அதிலும் கூட ஒரு கடுமை காட்டாமல், ஒரு வேகம் காட்டாமல், அதில் அதிகமான இது ரொம்ப நீட்டி தொடாமல் நாம் மக்களுடைய மனதை புரிந்து அந்த நடந்து கொள்ளும். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்கிறாங்க, இஷா தொழ வைக்கிறாங்க, சூரா பக்ரா ஓதிக்கிட்டே போறாங்க. ஒரு மனிதர் வருகிறார், பாக்குறாரு, தொழுக முடியல 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆம்பது தெரியுது அப்படின்னு பின்னாடி நின்று தனியா நின்று தொழுது போயிடுறாரு. விஷயத்த இவர் தனியா நின்று தொழுது போனத பின்னாடி தொழுதுகிட்ட நபர்கள் சொல்றாங்க, சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்தாரு, வந்தவர் பின்னாடி நின்று தொழுது போயிட்டாரு, அவர் ஒரு நயவஞ்சகன் அப்படின்றாங்க. ஜமாத்தோட கலந்து கொள்ளாம எப்படி அவர் தனியா தொழுது போலாம், அவர் ஒரு நயவஞ்சகன் அப்படின்ட்டாங்க. காலையில அந்த மனிதர் தனியா நின்று தொழுத மனிதர் நேர நரிசனத்துல வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஒரு விவசாயி, நாங்கள் ஒட்டகத்தை மேய்த்து நீர் பாய்ச்சக்கூடியவர்கள், கடுமையான வேலைகள் படுவால் சோர்ந்து போய் வருகிறோம். இவர் நீண்ட சூறாவை ஓட வைத்து தொட வைத்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு நேரம் எங்களால் நிற்க முடியாது, ரொம்ப தாமதமாகும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பின்னாடி நின்று தொழுது போயிட்டோம். அப்போ அந்த பின்னாடி தொழுது போனவர் கண்டிக்கல. அல்லாஹ்வுடைய சலாசலம் முஆது கூப்பிடுறாங்க, முஆதே, நீ என்ன குழப்பத்தை உண்டாக பார்க்கிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. முஆதே, நீ என்ன குழப்பத்தை உண்டாக்க பார்க்கிறாயா? வல்லுஹா வல்லைலி ஓத வேண்டியதானே, சப்பீஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓத வேண்டியதானே, சிறிய சூறாக்களை வச்சு தொலை வைக்க வேண்டியதானே. சிறியவர்கள் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, வேலைப்படுவார் ஏழாம் இருப்பாங்க. அப்படிங்கறத கடந்து சொல்லி எந்த இடத்திலையும் தொழுகை என்ற வணக்க வழிபாடுகள் கூட ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப நீட்டி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுல கூட ஒரு நடுநிலை இருக்கணும், அந்த தொழுகையில கூட நடுநிலை இருக்கணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். தனியா தொழுறோமா, விடிய விடிய தொழுங்க, தப்பே கிடையாது. ஒரு ஜமாத்தோட தொழ வைக்கிறோம் சொன்னா அங்கு வரக்கூடிய மக்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல அந்த தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல
ஒரு போருக்கு உசாமா அவன் தலைமையில் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போர் நடக்குது. அந்த போர்ல முடிவுக்கு வரும்போது எதிரி படையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை வெட்ட போறாங்க. உசாமா முதல்ல அன்சாரி தோழத்தை வெட்ட போறாரு. அவர் வெட்ட போல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்றாரு எதிரி. உடனே அவர் பின்னாடி வந்துறாரு. மீண்டும் இவர் போறாரு, உசாமா ரலியல்லாஹு போறாரு, போய் வெட்ட போறாரு. அப்போதும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறாரு. வெட்டிறாரு, வெட்டி கொலை பண்ணிடுறாரு. செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உசாமாவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்னதுக்கு பிறகு நீ வெட்டினாயா அப்படின்னாங்க. ஆமா அல்லாஹ்வுக்கு அவர் என்னிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படி சொன்னார், அதனால நான் விட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, உசாமாவே அவர் நெஞ்ச பிளந்து நீ பாத்தியா? அவர் நெஞ்ச பிளந்து நீ பாத்தியா? நீயா எப்படி இப்படி சொல்லலாம்? அவர்கள் கடுமையாக பேசிவிட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த உசாமா செய்த குற்றத்துக்கும் எனக்கு எந்த சம்மதம் கிடையாது, இதற்காக என்ன தண்டிச்சிடாத அப்படின்னாங்க. ஒரு கலிமா சொல்லிவிட்டால் உடனே அப்படியே விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வை சாட்சியாக்கி கலிமா சொல்லிட்டார் சொன்னா அவரை தொடர்ந்து கூட அனுமதி கிடையாது, கோபத்தோடு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி கண்டிக்கிறாங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, அவர் நெஞ்சை பிளந்து பார்த்தாயா அப்படின்னு 1க்கு 3 தடவை கேட்கிறாங்க. இதை அறிவிக்கக்கூடிய உசாமா சொல்றாங்க, நான் அன்று வரை இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்து இந்த போர் நடந்த பிறகால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கலாமே என்று தோன்றியது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டித்தார்கள். அப்போ எந்த இடத்துல நாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டுமோ, கடுமை வரக்கூடிய இடத்துல கடுமையை காட்டணும், மென்மை வரக்கூடிய இடத்துல மென்மையை காட்டணும். போர்க்களத்துல கூட எந்த இடத்துல மென்மையா நடந்து கொள்ளணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. போர்க்களத்துல கூட உன்னுடைய ஆவேசமும் கோபமும் எந்த இடத்துல கட்டுப்பட வேண்டும், எந்த இடத்துல நீ மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்துல நீ தன்மையோடு அந்த இடத்துல பணிச்சு நடக்கணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறார். இந்த வழிகாட்டுதலை நாம் ஒருபோதும் நாம் விட்டுவிடக் கூடாது. அந்த வழிகாட்டுதலிருந்து நாம் பின்வாங்கி விடவும் கூடாது. அப்படி பின்வாங்கி விட்டால் நிச்சயமாக நாம் நஷ்டமாயிடும். குழந்தைங்க வருவாங்க, தொழுகையில வருவாங்க, சில சமயம் தகப்பனுடைய முதுகில் ஏறுவாங்க, விளையாண்டு கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரையும் சுமந்து கொண்டு வர்றாங்க பள்ளிவாசலுக்கு. தொழுகை நடத்துறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சஜ்ஜால இருக்கிறாங்க, முதுகுல ஏறி விளையாண்டு கொண்டிருக்காங்க குழந்தைங்க. நெக்ஸ்ட் என்ன இன்னும் சஜ்ஜால இருந்து எந்திரிக்கவே இல்லையே சொல்லிட்டு பின்னாடி ஒருவர் எழுந்திருச்சு சஜ்ஜால இருந்து பார்க்கிறாரு. அங்க குழந்தைங்க முதுகுல விளையாண்டு கொண்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நெத்தியை உயர்த்தாமல் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க முதுக விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா அத்தஹியாத்துல உட்கார்ந்து தொழுகை முடிக்கிறாங்க. மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகை எதுவும் மாற்றம் வந்துருச்சா? நீண்ட நேரமாக சஜ்தால இருந்தீங்களா அப்படின்னு. அப்படி கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் குழந்தைகள் தன் தேவையை முடிக்கும் வரை நான் அமைதியாக இருந்தேன், சஜ்தாவிலே இருந்தேன். அதற்கு உள்ள நான் எழுந்திருக்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா. சில சமயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை மிக சுருக்கமாக தொழுவாங்க. காரணத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் குழந்தைகளை வச்சு தொலை வந்திருக்கிறாங்க, அந்த குழந்தைகளுடைய சத்தத்தை கேட்கிறேன், அந்த குழந்தைகளுடைய சத்தத்தை கேட்கிறேன், அழுகுறதை கேட்கிறேன், அந்த தாயினுடைய நிலையை நான் எண்ணி பார்க்கிறேன், அதனால் தொழுகை நான் சுருக்கி தொழுகிறேன். வணக்க வழிபாடுகளில் கூட பிறருடைய நலனை விரும்பி மென்மையோடு நடந்து கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட பாக்கியத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். மென்மைக்கு மென்மையான போக்கு வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் தபுக் போர் போய்விட்டு திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வரும்போது, அந்த போர்க்களத்துல திரும்பி வரும்போது வாகனங்கள்ல வந்து கொண்டிருக்கிறாங்க. இதை அறிவிக்கக்கூடிய குல்சும் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிக்கு பின்னால் நான் ஒட்டகத்தில் வந்து கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு ஒரு ஒட்டகத்தில் முன்னாடி இருக்காங்க, அவருடைய ஒட்டகத்துக்கு பின்னால நான் என்னுடைய ஒட்டகத்தில் வந்து கொண்டிருந்தேன். பயண களைப்பால், போருக்கு போயிட்டு வந்த களைப்பால் பயணத்துல, நீண்ட தூர பயணத்துல வரும்போது நான் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டே உறங்கி விட்டேன், என்னையும் அறியாமல். என்னுடைய ஒட்டகம்
நபிசாசம் அவருடைய ஒட்டகத்துக்கு நெருக்கமாக போய் அவர்களை உரசி விட்டது. அப்போது நான் விழித்துக் கொண்டேன். விழித்த உடனே நபிசாசம் அவர்களை விட்டு நான் அந்த ஒட்டகத்தை விலக்கி கொண்டு நபிசாசத்தை போக விட்டது. அதுக்கப்புறம் நான் மீண்டும் ஒட்டகத்தை ஓட்டிக் கொண்டு சென்றேன். மீண்டும் அசந்து உறங்கி விட்டேன். அந்த ஒட்டகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தோடு உரசினது மட்டுமல்லாமல் அவருடைய காலிலும் போய் இடித்து விட்டது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சத்தமிட்டார்கள் வலியின் வேதன் காரணமாக. நான் அப்போது விழித்துக் கொண்டேன். விழித்துவிட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் மன்னிப்பு கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்த மனப்பாங்கோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கி செல் என்று சொன்னார்கள். வேறு எதுவுமே சொல்லவில்லை. வாகனத்துல போறாங்க, ஒருத்தர் லேசா இடிச்சானா அவன கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, நாக்கு இல்லையா, என்னடா பாத்து வரக்கூடாதா, என்ன ரோட்ல வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டியா, அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனால் ஒட்டகத்துல வந்த தன்னுடைய தோழர் அசந்து உறங்கியது காரணமாக அந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில் உரசி விட்டது. அவருடைய காலில் வலி ஏற்பட்டது. இதை பார்த்தும் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க அந்த தோழருக்கு முன்னோக்கி போ அப்படிங்கிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த பண்பாக இருந்தது. இந்த பண்பை நாம் விட்டுவிடக் கூடாது. இந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஒருவர் நமக்கு வராரு, சலாம் சொல்லாம இருக்கிறாருன்னு சொன்னா அவர்கிட்ட நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். ஒரு 15 பேர் கொண்ட குழு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வர்றாங்க. வந்த இடத்துல சலாம் சொல்லாம அமர்ந்து உட்கார்ந்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சலாம் சொல்ல முதல்ல கேட்கல? என்ன கேட்கிறாங்க தெரியுமா? நீங்க முஸ்லிம் தானா அப்படி கேட்கிறாங்க. முஸ்லிம் தானா கேட்ட உடனே ஆமா நாங்க முஸ்லிம் தான். அப்ப நீங்க முதல்ல சலாம் சொல்லணுமே அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரும் எழுந்திக்கிறாங்க. எழுந்து மொத்தமாக சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படி சொல்றாங்க. அப்புறம் அலைக்கும் சலாம் சொல்லி உட்கார வைக்கிறாங்க. நாம் எப்படி பிறருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படி ஒரு தவறு செய்தால் அவரை திருத்த வேண்டும் என்ற ஒழுக்க மாண்பை, எப்படி மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சமயத்திலும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அந்த பண்புகளை நாம் விட்டுவிடக் கூடாது. அந்த பண்புகளை நாம் விட்டுவிட்டோம் என்றால் நஷ்டவாளி ஆயிடுவோம். ஒரு மனிதர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை கடனாக கொடுக்கிறார். அந்த கடனாக கொடுத்த ஒட்டகத்தை திருப்பி கேட்கிறார். அப்படி திருப்பி கேட்கும் போது முறையா கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக திட்டி விட்டு கேட்கிறார். கடனா கொடுத்தவரு நபிசாசன திட்டி கண்டித்து ஒட்டகத்தை திருப்பி கேட்கிறார். நான் கொடுத்த கடன் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போது தோழர்களுக்கு ஆவேசம் வருது, கோபம் வருது. எப்படி நீ நபிசுல்லாஹ் பார்த்துட்டு கோபமா கேட்கலாம், இப்படி திட்டலாம் அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்கு சாதகமா சொல்றாங்க? தோழருக்கு சாதகமா சொல்ல, திட்டினவருக்கு சாதகமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவரை தண்டிக்க வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள். அவர் கடுமையாக பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. கடன் கொடுத்தவர் அவர் திருப்பி கேட்கிறார். கேட்கும் போது அவர் கடுமையாக பேசுவதற்கு அவர் உரிமை உண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. கடன் வாங்கிடுவாங்க. வாங்கின கடனை திருப்பி கேட்கறதுக்கு நாம அதை வைக்கப்படணும். ஏன்னா கடன் வாங்கினாங்களே அவங்க சொல்லுவாங்க, நான் ஊரை விட்டு ஓடி போயிட்டேன், ஓ முன்னாடி தான் வாரம் போறேன், எப்படாலும் தருவேன், காசு வரைக்கும் தருவேன், நான் சொன்ன டேக்கெல்லாம் கொடுக்கணுமா, எனக்கு வரல நான் தரல, இப்படியே சொல்லுவாங்க. மாத கணக்குல வருட கணக்குல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கிட்ட வந்து நீங்க வாங்குனீங்களே அதை விட உயர்தரமான ஒட்டகம் நம்மகிட்ட இருக்கு, கொடுங்க அப்படிங்கிறாங்க. கொடுங்க. யார் வாங்கிய கடனை அழகி திருப்பி கொடுக்கிறாரோ அவர்தான் முன்னிலை சிறந்தவர், அதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அறிவில்லாதவர்கள்ட்ட கூட நீங்க அறிவோட நடந்து கொள்ளுங்க, மன்னிக்கின்ற மனப்பான்மையோட நடந்து கொள்ளுங்க. குர்ரு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குதில் அஃப வஹ்முர் பில் உர்ஃபி வஅஹ்ரில் அனில் ஜாஹிலீன். நபியே, மன்னிப்பை கைக்கொள்வீராக, நன்மையை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக, மேலும் அறிவியினர்களை நீர் புறக்கணித்து விடுவீராக. அறிவில்லாம ஒருத்தர் நடந்தாம் சொன்னா அவரிடையும் நாம் அறிவில்லாம நடந்து கொள்ளக்கூடாது. நாம் அறிவாளியாக நடந்து கொள்ளணும், மன்னித்து விட்டு விடணும். இப்படிப்பட்ட பண்புகளை, இந்த மென்மையான பண்புகளை நம்முடைய வாழ்க்கை கடைபிடிப்போமானால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மென்மையானவர்களை நேசிக்கின்றான், மென்மையானவர்களுக்கு அதிகமான நற்கூலியை தருகின்றான் என்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அடைய செய்வான்.
அப்படிப்பட்ட நற்பண்போடு மென்மையான போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல குணத்தையும் நல்ல பண்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான ஒரு செய்தி, இந்த கோடைகால வகுப்பு முகாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில நடக்க இருக்குது. அடுத்த மாசம் 12ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க நினைக்கிறேன். எப்போன்னு தெரியல, அது கேட்டுக்கிறீங்க. அந்த கோடைகால வகுப்பு முகாமுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி, மார்க்க சட்ட திட்டங்கள், மார்க்கத்துடைய வரலாறுகள், நபிமாருடைய வரலாறுகள், இப்படி எல்லாம் எல்லா பாடங்களும் கற்றுக் கொடுக்கப்படும். அதை நாம கற்றுக் கொடுறதுக்கு நாம தான் ஆர்வப்படுத்தணும். நாம ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுத்தோம், எதை பற்றி நமக்கு வழிகாட்டணும் அப்படின்றத பத்தி அல்லாஹ் நம்மிடம் விசாரிப்பான். அதுல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி இருக்காங்க. அதனால பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி அறிவிக்க வேண்டியது கட்டாய கடமை. அது மட்டும் இல்லாம நீங்க மார்க்க கல்வியோடு அந்த பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து அதை சீராக வளர்த்தால் அவர்கள் நாளைக்கு நமக்காக துஆ செய்வாங்க. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களையும் நமக்கு நற்கூலி கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த கோடைகால வகுப்புமாவுக்கு ஒவ்வொரு வீட்டில் உள்ள குழந்தைகளை கண்டிப்பாக அனுப்பி வைங்க. அதன் மூலமாக அவர்கள் சீர்திருத்தம் செய்யப்பட்டு மார்க்க அறிவோடு, மார்க்க கல்வியானத்தோடு, நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம் வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகள் உருவாக்குவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவோம். எல்லாம் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார்.